சந்தி 7 ஜென்மம் அப்படின்னு சொல்றாங்க சந்தி. அது உண்மைங்களா சந்தி? 7 ஜென்மம் அப்படிங்கிறது 7 முறை நாம் பிறக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. 7 தடவை நம்ம பிறந்ததுக்கப்புறம் மனிதனாக பிறக்கிறோமா, இல்லை 7 ஜென்மம் நாம் எடுக்கிறோமா? ஸோ இதெல்லாம் கொஸ்டினாக இருக்குது. ஒரு வித்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் மண்ணுக்குள்ளே போடுறீங்க. அது வளரணுன்னு என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். அது அப்போ தான் வளரும், இல்லைன்னா செத்து போயிடும். அது வளர்ந்து முதல்ல செடியாகுது, அப்புறம் மரமாகுது, பூவாகுது, பிஞ்சாகுது, காயாகுது, அதுக்கப்புறம் தான் கனி பழமாக உருவாகுது. அந்த பழத்தை தான் நாம் சாப்பிட முடியும். பிஞ்சாக இருக்கும்போது சாப்பிட முடியாது, அது சுவையும் கிடைக்காது, அதனுடைய நரிஷ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அந்த பழமாகக்கூடிய ஸ்டேஜில் தான் எல்லா பக்கா நரிஷ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், மனமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், இல்லைங்களா? ஸோ அப்போ வேரியஸ் ஸ்டேஜஸ் கிராஸ் ஆகுது இந்த பழம் ஆகிறதுக்கு. அதே போல் தான் நம்முடைய உடம்புக்குள்ளே உயிர் ஒரு வித்தாக இருக்குது. ஸோ இந்த உடம்பு உருவாகணும் அப்படின்னா, ஒரு பழம் உருவாகணும் எவ்வளோ ஸ்டேஜஸ் கிராஸ் ஆகணும். அதே போல் இந்த மனுஷ உடம்பு உருவாகணும் அப்படின்னாக்கா செவரல் லெவல்ஸில் கிராஸ் ஆகணும். ஸோ ஒரு உயிரணு ஏதோ ஒரு சரீரம் மிருகமாக இருந்திருக்கலாம், நம்ம இருந்திருக்கலாம், நம்ம அம்மா அப்பா அந்த மிருகத்தை அடிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம்பாக கூட இருந்திருக்கலாம். பாம்பு அடித்த உடனே என்னவாகுது? அந்த பாம்பினுடைய உடம்புக்குள்ளே கூட உயிராத்மா மனுஷனுடைய உடம்புக்குள்ளே வருது. ஸோ மனுஷனுடைய எனர்ஜிஸ் அதை எடுக்குது. எனர்ஜிஸை எடுத்த உடனே என்ன ஆகுது? மனிதனாக உருப்பெறக்கூடிய தகுதி அதுக்கு கிடைக்கக்கூடிய நிலைகள் அது என்ன பண்ணுது? ஒரு மனுஷன் ஒரு குறைஞ்சபட்சம் இன்றைக்கெல்லாம் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழக்கூடிய நிலையில் இருந்துகிட்ருக்கான். இதே நம்முடைய தாத்தா பாட்டிலாம் உறுதியாக ஒரு 100 வயசில் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ 100 வயசு அந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளே ரத்தங்களில் அந்த உயிராத்மா, அந்த பாம்பினுடைய உயிராத்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மனுஷனுடைய எனர்ஜிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணுது. ஸோ அதனுடைய ஆத்மாவில் எது சேருது? மனுஷனுடைய சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. இப்போது அந்த 100 வயசு அவர் வாழ்கிறார், அவர் இறந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுது? அந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ளே இருந்த அந்த பாம்பனுடைய ஆத்மா திருப்பி வெளியில் இவர் யாரோடலாம் பழகியிருப்பாரோ அவங்களுடைய உடம்புக்குள்ளே ட்ராவல் ஆகுது. இது மாதிரி 7 உடம்புக்குள்ளே போனாதான் அது மனிதனாக உருப்பெறக்கூடிய தகுதி கிடைக்குதுங்கிறதுனால தான் 7 ஜென்மம் நீ எடுத்திருக்கிற அப்படிங்கிறது புராணங்கள்லேயே சொல்லுவாங்க. நீ 7 கடல் தாண்டின போனால் அங்கே ஒரு பொக்கிஷம் இருக்குதுப்பா அப்படின்வாங்க. அப்படின்னு என்ன? 7 மனிதன் உடம்புக்குள்ளே போய் அந்த சத்துக்களெல்லாம் எடுத்து மனிதனாக உருப்பெறக்கூடிய அந்த தகுதி எப்போ கிடைக்குது? ஒரு ஸ்பெர்மில் செவரல் பில்லியன்ஸ் உயிரணுக்கள் இருக்குது, எல்லாமே கிடைச்சிருந்தா அப்போது அது மனிதனாக போராடி வெற்றி பெறப்போது அந்த பொக்கிஷமாக நமக்கு கிடைக்கிதுங்கிறத புராணங்களில் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு உள்ளர்த்தத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 7 ஜென்மங்கிறது 7 உடம்புல நாம் எடுக்கக்கூடிய சத்துக்கள் இன்றைக்கி மனிதனாக நாம் உருப்பெற்றிருக்கோங்கிறத புராணங்களும் மெய்ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.